ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லோ பேக் பெயின் பத்தி தான் பார்க்க போறோம். லோ பேக் பெயின் வரதுக்கு 3 ரீசன் காமனா இருக்கு. என்னென்னன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்றதுனால நம்மளுக்கு லோ பேக் பெயின் வரலாம். ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேக்குறீங்களா? உங்களோட புவர் பாஸ்டர்னாலயும் உங்களுக்கு லோ பேக் பெயின் வரலாம். மூணாவது ரீசன் என்னன்னு கேக்குறீங்களா? உங்களோட கோர் மசில்ஸ் வீக்கா இருக்கனாலையும் உங்களுக்கு லோ பேக் பெயின் வரலாம். ஸோ லோ பேக் பெயின் வந்தா கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. ஆக்டிவேட் பண்ணி என்கேஜ்டா வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ற இந்த 3 எக்ஸசைஸை சேவ் பண்ணிட்டு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு கால் ரெண்டையும் ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஹிப்பு கடியில் கையை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது 10 ரிப்பீட்டேஷன். நெக்ஸ்ட்டு பெல்விக் பிரிட்ஜிங். ஸோ காலை ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஹிப்பை ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 10 டைம்ஸ். இது மார்னிங் ஈவினிங் 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா எக்ஸசைஸுமே. தேர்ட் எக்ஸசைஸ் கேட் அண்ட் கேமல். ஸோ பேபி பொசிஷனில் கேட் மாதிரி பள்ளம் பண்ணி மேலே பார்க்கணும், கேமல் மாதிரி மேடு பண்ணி கீழே பார்க்கணும். ஸோ இதுக்கு பேர் கேட் அண்ட் கேமல். இது 10 டைம்ஸ். ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லோ பேக் பெயின் பத்தி தான் பார்க்க போறோம். லோ பேக் பெயின் வரதுக்கு 3 ரீசன் காமனா இருக்கு. என்னென்னன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்றதுனால நம்மளுக்கு லோ பேக் பெயின் வரலாம். ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேக்குறீங்களா? உங்களோட புவர் பாஸ்டர்னாலையும் உங்களுக்கு லோ பேக் பெயின் வரலாம். மூணாவது ரீசன் என்னன்னு கேக்குறீங்களா? உங்களோட கோர் மசில்ஸ் வீக்கா இருக்கனாலையும் உங்களுக்கு லோ பேக் பெயின் வரலாம். ஸோ லோ பேக் பெயின் வந்தா கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. ஆக்டிவேட் பண்ணி என்கேஜ்டா வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ற இந்த 3 எக்ஸசைஸை சேவ் பண்ணிட்டு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு கால் ரெண்டையும் ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஹிப்பு கடியில் கையை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது 10 ரிப்பீட்டேஷன். நெக்ஸ்ட்டு பெல்விக் பிரிட்ஜிங். ஸோ காலை ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஹிப்பை ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 10 டைம்ஸ். இது மார்னிங் ஈவினிங் 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா எக்ஸசைஸுமே. தேர்ட் எக்ஸசைஸ் கேட் அண்ட் கேமல். ஸோ பேபி பொசிஷனில் கேட் மாதிரி பள்ளம் பண்ணி மேலே பார்க்கணும், கேமல் மாதிரி மேடு பண்ணி கீழே பார்க்கணும். ஸோ இதுக்கு பேர் கேட் அண்ட் கேமல். இது 10 டைம்ஸ்.